ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்ம 26த் அண்ட் 27த் எபிசோட் தான் பார்க்க போறோம். யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டிருப்பாரு, "உன்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா?" அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது, அந்த பொண்ணு சொல்லுவா, "என்கிட்ட ஒரு லிஸ்ட்டே இருக்கு. இவங்க என்னென்ன பதுக்கி வச்சிருக்காங்க." அப்படிங்கும்போது, "அந்த லிஸ்ட்ட காட்டு" அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணும் கொஞ்சம் தூரமா போயிட்டு, அவ ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்ணி காட்டுறா. முதுகுல ஃபுல்லா அந்த லிஸ்ட்டையே பச்சை குத்தி வச்சிருக்கா. எப்படியோ லிஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இவங்க அழிச்சிருவாங்க. அதனால தான் நான் பச்சை குத்தி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சூவோட டாட்டர் கேக்குறா, நீங்க சும்மா ஏதாச்சும் எடுத்து பச்சை குத்தி வச்சுக்கிட்டா அது உண்மையாயிருமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்றான், இது மட்டும் இல்ல இன்னொரு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த அழகான பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு ஒரு மெடிசன் மாதிரி எடுக்கிறா. எடுத்து அங்க செத்து போய் கிடக்குறான்ல அவன் மூக்குல விட்டதும் அவன் எந்திரிச்சுக்கிறான். அவன் இறந்தெல்லாம் போகல போல ஏதோ ஒரு மெடிசன் கொடுத்து இறந்த மாதிரி ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவன் எந்திரிச்ச உடனே சொல்லிடுறான், இவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த சூ டாட்டர் தான் எல்லாமே பண்ணாங்க. சூ ஃபேமிலி பயங்கரமா வந்துட்டு எல்லாமே கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்றான். அதுக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாமே வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டும் எடுத்துட்டு வந்து வைக்கிறான். அதுல எடுத்து எடுத்து பார்த்தா இவங்க எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து இதுவரைக்கும் அஃபீஷியலா காட்டாம அன்அஃபீஷியலா பல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கான எல்லா ரெக்கார்டுமே வந்து இதுல இருக்கு. இது எல்லாமே காட்டிடுறாங்க. அவ்வளவுதான். இந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்ததுமே இந்த சூட்டாட்டருக்கு மயக்கமே வந்துருது. இவ கோவத்துல அந்த அழகான பொண்ணு இருப்பாள்ல அவளை வெட்டலான்னு போறா. அப்ப ஹீரோ தான் எப்படியோ ஒரு வழியா தடுத்துடுறான். பட் இருந்தாலும் அவளோட அசிஸ்டன்ட் கத்தி எடுத்து வெட்டலான்னு போறான். அதுக்குள்ள ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து அவனை கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அழகான பொண்ணையும் வந்து எப்படியோ ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. அப்போ இந்த இன்வெஸ்டிகேட்டர் சொல்லிடுறாரு, இவங்களை பிடிச்சி வந்து ஜெயில போடுங்க. இன்னும் நம்ம நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட அசிஸ்டன்ட் எல்லாமே வந்து ஹீரோ பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அங்க திடீர்னு எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டும் எப்படியாவது ஹீரோ இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிறைய பேர் வந்துடுறாங்க, அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட ஆட்களுக்கும் வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருது. அவங்களும் வந்து எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு கொன்னுடுறாங்க. இந்த நியூஸ் எல்லாமே வண்டியில ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட அவனோட ஆள் வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி சூவோட டாட்டரோட ஆள் எல்லாருமே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. அவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது இப்ப நம்ம உள்ள போலாமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவன் சொல்றான், இல்ல இல்ல நம்ம போகக்கூடாது. இல்ல இல்ல நம்ம போகக்கூடாது. ஏன்னா இந்த சூவோட டாட்டர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களோட ட்ரேட் எல்லாமே அவங்க கையில மட்டும்தான் இருக்கும். நம்ம சும்மா கூட தான் இருக்க முடியும். அவ இல்ல அப்படின்னா மட்டும்தான் இது வேற கைக்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால எந்த ஹெல்ப்பும் பண்ணாம அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. எங்க மிங்சுவோட மாமனாருக்கு எல்லாமே தெரிய வருது. இவ வந்து அந்த இல்லீகலான ஸ்மக்கிள் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க போயிருக்கா. ஆனா இவளுக்கு வந்து அந்த விஷயம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போறாங்க. அதனால இவர் செம்ம கோவமா இருக்காரு. நீ வந்து சொன்னா கேட்கவே மாட்டியா? நான் தான் உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல ஹீரோவோட ஆர்டர் படி. நீ யார் சொல்றதுமே கேட்கறது இல்ல. அதனால நம்மளோட ஃபேமிலி ரூல்ஸ் படி உன்னை வந்து நான் அடைச்சு வைக்க போறேன். நீ ரூமை விட்டு வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல போட்டு அடிச்சிடுறாங்க. அப்போ கூட ஹீரோயின் தான் திட்டிட்டு இருக்கா, உன்னால தான் இவ்வளவுமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து ஹாயோ பார்க்க வந்திருக்காங்க. அவன் சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் ஊருக்கு திருப்பி போலான்னு இருக்கேன் அப்படிங்கும்போது, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணடா நாங்களும் வந்துடுறோம் அப்படிங்கும்போது, உங்க ஆளுங்க எல்லாம் இங்க இருக்காங்க. அதனால நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட ஆள் எனக்காக காத்துட்டு இருப்பா. அதனால நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருப்பி கேபிட்டல் போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். எங்க ஹீரோயின் வந்து அந்த அழகான பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். இந்த பொண்ணு தான் அந்த அழகான பொண்ணு. மேக்கப் இல்லாம இப்படிதான் இருக்கா. எனக்கே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த அழகான பொண்ணு வந்து ஹீரோவ பார்க்கறதுக்காக போயிருப்பான். அப்போ ஹீரோ சொல்லியிருப்பான், இது மாதிரி நீ சூக்காக தானே வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படிங்கும்போது இவ சொல்றா, இல்ல இல்ல நாங்க அதுக்காகலாம் எதுவும் பண்ணல அப்படிங்கும்போது ஹீரோ சொல்றான், நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தெரியுது. உன்னை அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியுது. ஒரு இன்வெஸ்டிகேட்டர்னு சொல்லிட்டு இந்த சூவோட டாட்டர் கூட கூப்பிட்டு வந்திருப்பாள்ல, இந்த வேலை மட்டும் ப்ராப்பரா முடிஞ்சதுன்னா அவனுக்கு வந்து உன்னை 7வது கான்குபைனா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த பொண்ணு அழுக ஆரம்பிக்கிறா, எனக்கு அதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றான், நீ எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண அப்படின்னா உன்னை வந்து இந்த ப்ராஸ்டியூஷன்ல இருந்து எல்லாத்துல இருந்துமே நான் உன்னை ஃப்ரீ பண்ணி விடுறேன். நீ இண்டிபெண்டா உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு அப்படின்னு சொன்னதுனால தான் இவளும் ஓகே சொல்லியிருப்பா. அதுக்கப்புறமா தான் ஹீரோ வந்து இதெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருப்பான். இதனால தான் அவ சொல்லிட்டு இருக்கா, ஹீரோ நிஜமாவே ரொம்ப நல்லவர். இவரனால தான் இந்த நாடே நல்லா இருக்கு அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, ஹீரோயினும் இந்த பொண்ணும். அப்படியே அங்க கட் பண்ணா இங்க தலைவரோட இடத்துக்கு வந்துட்டு எல்லா எவிடன்ஸையுமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அங்க வந்து பேர்லாம் இருக்கும்ல, அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் யார் யாரு எல்லாமே ஸ்மகிள் பண்ணது எல்லா மொள்ளமாரித்தனமும் பண்ண அந்த பேர் இருக்கும்ல, அதெல்லாம் ரீட் பண்ணுங்க அப்படின்னு உடனே ரீட் பண்ண கோர்ட்ல பாதி பேர்த்தோட பேர் வந்துருது. அதுல பாதி பேரு கீழ விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க, மன்னிச்சிருங்க நான் வந்து தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்ப கூட சூக்கிங் வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா தான் நின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கோர்ட்ல வந்து இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் மட்டும் வந்து நின்னு பேசிட்டு இருக்காங்க தலைவர் கூட. அப்ப தலைவர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஜூக்கிங்கும் அவரோட பொண்ணும் கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த பொண்ணு கம்ப்ளீட்டா தனி ஃபேமிலி, எந்த ஒரு டச்சுமே
ப்ராப்ளம்ஸுமே கிடையாது. ஃபினான்ஷியலாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவங்க தனித்தனியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. அதனால இப்போதைக்கு சுவ வந்து நம்மளால இழுக்கவே முடியாது. அவங்க பொண்ணு பண்ண தப்புக்கு அப்படிங்கும்போது எவ்ளோ கிரிமினலா யோசிச்சிருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாத்தையும் தரவா விசாரிங்க. யாருமே வந்து விட்டு போகக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிக்க சொல்றாங்க. எங்க மேமி வந்து தன்னோட ஹோட்டல்ல இருக்கும்போது அந்த போச்சிங் வர்றான். அவன் தான் வந்து ஹீரோயின் கிட்ட கூட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பானே, அவன் தான் வர்றான். அப்ப சும்மா இல்லாம ஆல்ரெடி ஹீரோ அடிச்சு தான் அனுப்பிச்சிருப்பான். அப்ப கூட திருந்தாம மறுபடியும் இங்க வந்து இவகிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்கிற பொருள்லாம் தூக்கி போட்டு வீசிட்டு இருக்காங்க. அவனோட அடிகால்லாம் வச்சு மீமி கிட்ட வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மீமியும் வந்துட்டு தள்ளி விட்டுட்டே இருக்கா. அப்ப திடீர்னு ஒருத்தன் ஓடி வந்து ஒரு அடி அடிக்கிறான். எல்லாம் பறந்து போய் விழுகுறாங்க. வேற யாரும் இல்ல. ஹாயோ தான் திருப்பி கேபிட்டலுக்கு வரேன்னு சொல்லியிருப்பான்ல. அவன் வந்து சேஃபா வந்துட்டான். வந்து ஃபர்ஸ்ட் வேலையே வந்துட்டு இவள தான் காப்பாத்திட்டு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் மிரட்டி மறுபடியும் இன்னொரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து உங்கள ஹீரோ கிட்ட மறுபடியும் போட்டு குடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு உடனே எல்லாம் ஓடிடுறானுங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்த்துக்கிறாங்க. ஹாயும், மிமியும். இவனோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து கட்டி புடிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. "நீங்க வந்துட்டீங்களா? நீங்க உயிரோட இல்லன்னு சொன்னத கேட்டு நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா?" அப்படின்னு. இங்க ஹாயும் வந்து மிமி கிட்ட பேசலான்னு போறான். விடவே மாட்டேங்கிறான். விடாம உட்காந்து கட்டி புடிச்சு அழுதுட்டு இருக்கான். இங்க மிமி வந்து தனியா வந்துடுறா. தனியா வந்ததும் இவனும் பின்னாடியே வந்துட்டு பேசிட்டு இருக்கான். ஆனா மிமி வந்து ரொம்ப பேசாம ரொம்ப அமைதியாவே இருக்கிறான். இவனும் கேட்குறான், "என்னாச்சு? நான் வந்தது உனக்கு சந்தோஷமா இல்லையா?" அப்படின்னு கேட்ட உடனே அவ அழுக ஆரம்பிச்சிடுறா. "நீ வந்து எனக்கு ஒரு லெட்டராச்சும் போட்டியா? நீ உயிரோட இருக்கியா? செத்துட்டியா? அப்படின்னே தெரியாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா?" அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறான். அவனும் சொல்றான், "எனக்கும் வேற வழி இல்ல. நான் லெட்டர் போட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் இருக்க இடத்த எப்படியாவது சூ ஃபேமிலி கண்டுபிடிச்சுருவாங்க. அதனால தான்." அப்படின்னு உடனே இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இவன் சொல்லிட்டு இருக்கான், "நாளைக்கே வந்து உங்க அம்மா கிட்ட நான் பொண்ணு கேட்கலான்னு இருக்கேன். அப்படி நீ மட்டும் ஒத்துக்கலன்னு வையேன், நானே உன்ன தூக்கிட்டு வந்துருவேன்." அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணா, இங்க ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அங்க ஹீரோ சொல்றான், "நீ ஏதோ எனக்காக பிளான் பண்ணியிருக்க தானே?" அப்படிங்கும்போது, "அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? உங்ககிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ என்ன பிளான் பண்ணியிருக்கன்னு தெரியல. ஆனா ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போற அப்படிங்கிறது மட்டும் தெரியுது." அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் யூயி வந்துட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்க நெறைய ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பட்டாசு எல்லாத்தையுமே வந்துட்டு வானத்துல போய் வெடிக்க வைக்கிறது தான் வந்துட்டு பெரிய சர்ப்ரைஸே. அங்க நெறைய வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு வானத்துல போய் செம்ம அழகா வெடிக்குது. அது வேற ரொம்ப அழகா இருக்கு. அத பார்த்துட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. "நீ சின்ன வயசுல இருந்தே வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பேரண்ட்ஸ் இல்லாம வளர்றது, அதுவும் வார்ல இருந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமும் எவ்ளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. நான் உங்க கூட இருந்துட்டு உங்கள ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க அம்மா இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வேண்டிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி இங்க 2 பேரும் வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ணா, அங்க ஒரு பக்கம் வந்துட்டு யூயிவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அழகா இருக்குல்ல. "உன் லைஃப்லயே உனக்கு புடிச்ச மொமெண்ட்னா என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "என் லைஃப்லயே இப்போ நான் வாழ்ற வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. நம்மளும் கூட இருக்கோம். அதனால இவளுக்கு புடிச்சிருக்கோ அப்படின்னு அவன் நெனச்சுட்டே பேசிட்டு இருக்கும்போது, அவளும் கேட்குறா, "உங்களுக்கு எது ரொம்ப புடிச்சிருக்கு?" அப்படின்னு. "சின்ன வயசுல இருந்தே படிப்பு படிப்புன்னு மட்டுமே வாழ்ந்துட்டேன். எனக்கு இப்ப வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படின்னு அவனும் சொல்றான். எங்க அடுத்த நாள் கோர்ட்ல வந்து அந்த இன்வெஸ்டிகேட்டர் வந்துட்டு சப்மிட் பண்றாரு. ஃபைனலா எல்லா இன்வெஸ்டிகேஷனும் முடிஞ்சிருச்சு போல. அவரு வந்து சொல்றாரு, "யார் வந்து இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத நாங்க கண்டுபிடிச்சுட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு யார் பேர் சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜூகிங் கூடவே இருப்பானே லியோமோ, அவன் தான் எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே தலைவர் கேட்குறாரு, "என்ன லியோமோ ஒத்துக்கிறியா? நீ தான் எல்லாமே பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் ஒத்துக்கிறான். "ஆமா நான் தான் எல்லாமே பண்ணேன்." அப்படின்னு. அப்பதான் அங்க ஜூகிங்க்கு மூச்சே வருது. போகும்போது அவன் ஜூகிங்க பார்த்துட்டு போறான். இவங்க ஏதாவது பிளான் வச்சிருக்காங்களா என்ன அப்படின்னே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மட்டும் வந்து தலைவர தனியா பார்க்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, "இந்த லியோமோவோட பாஸ்ட் ஹிஸ்டரிய வந்துட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இவன் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இங்க வந்திருக்கானே தவிர, அதுக்கப்புறமா இவனோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு தெரியல. அதுதான் நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர் தலைவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு ஆர்டர் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. ஆனா இந்த ஸ்கவுட் லீடர் இருப்பார்ல, அவங்க வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அவங்கள ஜெயில்ல போட்டிருப்பாங்க. அந்த ஜெயில்ல போடும்போது அந்த அசிங்கம் தாங்காம இந்த ஸ்கவுட் லீடர் வந்து இறந்து போயிருப்பாரு. அவரோட பையன் தான் இந்த லியோமோ. அவங்க அம்மாவும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இறந்து போனதுக்கு அப்புறமா இவனுக்கு வேற வழியே இல்லாம திருப்பி கேபிட்டலுக்கு வந்திருக்கான். அவங்க அம்மாவோட பேரையும், இவனோட பேரையும் சேர்த்து தான் லியோமோ அப்படின்னு ஒரு பேர வச்சுட்டு அவன் இங்க வந்திருக்கான். அதுக்கப்புறமா தான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட உடனே தலைவர் வந்து லியோமோவ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்க சிறைக்கு போறாங்க. அங்க போயிட்டு தலைவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "உங்க அப்பாவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பா இறந்து போனது சூசைடுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா என்ன? உங்க அப்பா ஒண்ணும் அந்த ஆர்டர் டிலே ஆனதுக்கு காரணமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல யார் தெரியுமா அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த நீ இவ்ளோ நாளா வந்துட்டு சேவ் பண்ணிட்டு இருக்கியே அவரு தான். அது வேற யாரும் இல்ல ஜூகிங் தான்." அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. அப்ப
அப்போ வந்து எங்க அப்பா தற்கொலைலாம் பண்ணிக்கலையா? யாரோ ஒருத்தர் அவங்கள மர்டர் பண்ணிட்டாங்களா? அப்படின்னு கேட்கும்போது தலைவர் சொல்றாரு, "ஆமா, அது யாருன்னு உனக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம இவ்ளோ நாளா வந்து நீ ஜூகிங் கூட இருக்க. அவருக்கு உன்ன பத்தி தெரியாதுன்னு நெனச்சுட்டு இருக்க. உன்னோட பாஸ்ட் பத்திலாம் தெரியாதுன்னு நெனச்சுட்டு இருக்க." அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. அப்ப தலைவர் சொல்றாரு, "உங்க அப்பாவ எப்படி அவன் யூஸ் பண்ணிக்கிட்டானோ, அதே மாரி தான் உன்னையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்." அப்படிங்கும்போது, இவ்ளோ நாளா நான் யாருக்காக எனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்காம நான் கஷ்டப்பட்டு உழைச்சேனோ, அவரே என்னோட எதிரியா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஜூகிங் கிட்ட ஒரு மினிஸ்டர் வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி லியோமா ஜெயில்ல இருந்து உன்னை பார்க்கணும்னு சொன்னான் அப்படிங்கும்போது, இதுக்கப்புறம் நான் எதுக்கு அவனை போய் பார்க்கணும்? நான் போய் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை தான் ஆகும். நான் போய் பார்க்கல, நீ போய் பாரு. அவன் உன்னை ரொம்பவே மதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் வேற ஏதோ ஒரு பிளான் வேற பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளான் எந்த பிரச்சனையுமே இல்லாம ப்ராப்பரா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாங்க. இவரும் வந்துட்டு போய் அந்த லியோமோ பார்க்கறதுக்காக போறான். அப்ப லியோமோ நெனச்சு பார்க்குறான், இவரு வேற யாருமே இல்ல. சின்ன வயசுல வந்து இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, இவனுக்கு மட்டும் தனியா சாப்பாடு, அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு அப்படின்னு எல்லா ஹெல்ப்புமே இவரு தான் பண்ணியிருப்பாரு. இவனே சின்ன வயசுல கேட்டிருப்பான், "எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், ஒரு வாட்டி அவன் திருடி மாட்டிக்கும்போது, இவன் பயங்கரமா அறிவா பேசி எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிருப்பான். அதனால இந்த மாரி ஒரு ஆள் தான் வேணும் அப்படின்னு, இந்த ஜூகிங் தான் வந்துட்டு இவன இதெல்லாம் பார்த்துக்க சொல்லு. இவனுக்கு நீ தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு இவனுக்கு வால் பயிற்சியிலிருந்து சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணது இவன் தான். ஆனா இவன வந்து ரொம்ப நாளா வந்து பார்த்துருக்கவே மாட்டான். ரொம்ப வருஷமாவே அவன் வந்து பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இவன் கேட்குறான், "நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன்." அப்படிங்கும்போது, "ஆமா, என்ன பண்றது? ஜூக்கிங் வந்து உன்கிட்ட பொய் சொல்ல சொன்னாரு. நான் வந்து பல அண்டர் கவர் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் வந்துட்டு உன்கிட்ட சொல்ல முடியல." அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவனே கேட்குறான், "எதுக்காக நீ ஜூக்கிங்க இவ்ளோ பிளைண்டா நம்பிட்டு இருக்க?" அப்படிங்கும்போது அவனே சொல்றான், "அவர் மட்டும் இல்லன்னா இந்நேரத்துக்கு நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன். ஏன் நீ கூட இவ்ளோ பெருசா நீ வந்திருப்பியா என்னன்னே தெரியல. அதனால தான் ஒரு வாட்டி அவர் பாதையில நம்ம போயிட்டோம் அப்படின்னா, திருப்பி வரவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவனே கேட்குறான், "நீ எங்க அப்பாவ கொன்னையா?" அப்படின்னு. "என்ன தவிர இந்த உண்மை தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் கொன்னுட்டேன். உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். "நீ நிஜமா சொல்லு. எதுக்காக அவர இவ்ளோ பிளைண்டா நம்பிட்டு, அவர் பின்னாடியே இவ்ளோ கேவலமா சுத்திட்டு இருக்க?" அப்படிங்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்லாம் வந்து இன்னுமே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை கைஸ்.